கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த பகுதியிலே சவுல் ராஜாவாக இருந்த அரியணையிலிருந்து தள்ளப்பட்டான் என்று நாம் பார்த்தோம். சவுலை ஏன் தள்ளினார் என்றால், இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், இது கீழ்ப்படியாமை மற்றும் வீம்பு பண்ணுகிறதற்கு உதாரணமாக இருக்கிறது. அதைத்தான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23 படிக்கிற பொழுது, இரண்டகம் பண்ணுதல் பில்லிய சூன்ய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. சவுலாகிய நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அதன் விளைவாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், சவுலுக்கு அருளப்பட்ட கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், மட்டுமல்ல கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சவுலுக்கு நேர்ந்த இந்த நிலை அவனுக்கு அவலமானது. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் சவுலை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே என்றான். சவுல் கலங்கடிக்கப்பட்டதால் அவன் சாதாரணமான நிலைக்கு வரவேண்டி பண்டைய கால இசை வாத்தியமான சுரமண்டலம், இது எகிப்து, பெர்சியா, மெசபடோமியா பண்டைய கால நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட இசை வாத்தியங்களில் இதுவும் ஒன்று. சுரமண்டல வாத்தியத்தால் வாசித்தால் அவனுடைய கலக்கம் நீங்குவதாக இருக்கும் என்பதால் சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடிய தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்களுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேறின ஒருவனை அழைத்து கொண்டு அதாவது உமக்கு முன்பாக அவன் தன் கையினால் அந்த வாத்தியத்தை வாசிக்கிற பொழுது உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றான். அதற்கு சவுல், நன்றாய் வாசிக்க தெரிந்த ஒருவனை தேடி கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள், நடுவில் இருந்த ஒருவன், இதோ பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆடுகளை வழிநடத்துகிற அல்லது ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். சவுலிடம் இருந்து வார்த்தை வந்தபடியால் ஈசாய் தன் மகனாகிய தாவீதை சவுலிடம் அனுப்புகிறான். மட்டுமல்ல, தாவீதோடு ஒரு பாத்திரத்தில் திராட்சரசமும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி சவுலிடத்திலே அனுப்புகிறான். தாவீது சவுலிடம் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். சவுல் தாவீதை சிநேகித்தான். தாவீது சவுலுக்கு ஆயுததாரியானான் என்றால் மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கிறான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது என்னோடே இருக்கட்டும், சவுலின் கண்களில் தயவு தாவீதுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல சொன்னான். தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுதெல்லாம் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். தாவீது வாசிக்கிற பொழுது பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். நாட்கள் உருண்டு ஓடியது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர் ஜனங்களின் மீது போர் தொடுக்க யூதா தேசத்தில் உள்ள சோக்கோ என்ற இடத்தில் பெலிஸ்தர்கள் ஒன்றாக கூடி, சோக்கோ என்ற இடத்திற்கும் அசக்கா என்ற இடத்திற்கும் நடுவில் இருக்கிற எஸ்பேஸ் தம்மி என்ற இடத்தில் போருக்கு தயாராகி நிற்கிறார்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் ஒருமித்து கூடி ஏலா என்ற பள்ளத்தாக்கில் படைபலத்தோடு போருக்காக அணிவகுத்து நிற்கிறார்கள். பெலிஸ்தர்கள் ஒரு மலையின் மீதும் இஸ்ரவேலர்கள் இன்னொரு மலையின் மேலும் நிற்கிறார்கள். 2 அணிகளுக்கும் நடுவே பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது
காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாக இருக்கிறது. கோலியாத் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசமும் அணிந்திருப்பான். அந்த கவசத்தின் எடை 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும் என்றால், வாட்ட சாட்டமான நல்ல உயரமும் புயபலமும் சரீர வளர்ச்சியும் மிகுந்தவனாய் இருந்தான் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய கால்களுக்கு வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டியை தாங்கும் உரையானது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது. அந்த ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்பாய் இருக்கிறது என்றால், பார்க்க மிக கம்பீரமானவன் என்றும், அவனை வெல்லக்கூடியவன் நேருக்கு நேர் நின்றால் பயத்தாலே உயிர் போகிற அளவிற்கு திடகாத்திரமாக இருந்தான் என்றே நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. கம்பீரமான ஒரு மலை எழுந்து நிற்கிற வண்ணமாக இருக்கும் கோலியாத் பெலிஸ்தர்களின் திரளான அணிவகுத்து நிற்கும் போர் வீரர்களுக்கு சற்று முன்பாக வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து வந்திருக்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? அணிவகுத்து வரிசையில் நிற்கும் நீங்கள் எல்லோரும் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவன் நீங்களே தேர்ந்தெடுத்து கொண்டு அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள். அவன் என்னிடத்திற்கு வரட்டும். அப்படி வருகிறவன் என்னிடம் சண்டையிடவும் என்னை கொல்லவும் சாமர்த்தியம் இருந்தானானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி, பிறகு அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய போர் வீரர்களை அவமானப்படுத்தினேன். உங்களில் ஒருவனும் பெலிஸ்தரில் ஒருவனாகிய நானும் ஒத்தைக்கு ஒத்தையாக நில்லுங்கள், பார்ப்போம் வெற்றி யாருடையது என்று சொல்லிக்கொண்டு வருவான். மலை மாமிசமாகிய கோலியாத்தின் மேட்டிமையான பேச்சை கேட்டு சவுலும் இஸ்ரவேலர்களும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஈசாயின் 3 மகன்களும், அதாவது தாவீதின் அண்ணன்கள் 3 பேர் சவுலின் படையில் படை வீரர்களாக இருந்தார்கள். அவர்களின் பெயர் எலியாப், அபினதாப், சம்மா. தாவீதோ எல்லோருக்கும் இளையவனாக இருந்தான். இந்த சம்பவம் நடக்கிற பொழுதோ தாவீது பெத்லெகேமிலே தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பெலிஸ்தரில் மாமிச மலைக்கு ஒப்பான கோலியாத் தினமும் காலையிலும் மாலையிலும் 40 நாள் அளவில் பெலிஸ்தர்களின் திரளான அணிவகுத்து நிற்கும் போர் வீரர்களுக்கு சற்று முன்பாக வந்து நிற்பான். இஸ்ரவேல் படைபலமும் ஒரு மலையிலும் பெலிஸ்தர்களின் படை எதிர்முனையிலும் உள்ள மலையிலும் அணிவகுத்து நிற்பார்கள். தாவீதின் தகப்பன் ஈசாய் தாவீதினிடத்தில், உன் சகோதரர்கள் போர் முனையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் 10 அப்பங்களையும் கொண்டு போய் உன் சகோதரர்களுக்கு கொடுத்து, அது மட்டுமல்ல 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்துவிட்டு, உன்னுடைய சகோதரர்கள் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது அதிகாலையில் எழுந்து தகப்பன் சொன்ன விதமாக ஒரு மரக்கால் வறுத்த பயிரும் 10 அப்பங்களும் 10 பால் கட்டிகளையும் போர்க்களத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்லுகிறான். தாவீது தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டுவிட்டு தன் தகப்பன் சொன்னபடியே ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். தாவீது தான் கொண்டு வந்தவைகளை கீழே இறக்கி இஸ்ரவேல் சேனைகளின் படை பலத்திற்கான பொருட்களை பாதுகாக்கிறவனிடத்தில் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த சமயத்தில் கோலியாத் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று, இஸ்ரவேல் சேனைகளில் உள்ள ஒரு வீரன் வந்து என்னோடு மோதி ஒத்தைக்கு ஒத்தையாக மோத ஒருவனுக்கும் திராணி இல்லையோ
வீரம் இருந்தால் என் முன்னே வந்து நின்று பாரும். ஆக்ரோஷமாகவும் வெகுண்டும் சினம் கொண்டு இஸ்ரவேல் சேனையை பார்த்து கம்பீரத்து கொண்டிருந்தான். அவன் சொன்ன வார்த்தைகளை தாவீது கேட்டான். ஆனால் இஸ்ரவேல் சேனையில் திரள் ஜனத்தாரோ கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு முன் நிற்கக்கூடாமல் விலகி ஓடி போவார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேலர்களில் சிலர், வந்து நிற்கிற கோலியாத்தை பார்த்தீர்களா? இஸ்ரவேலர்களை நிந்திக்க வந்து நிற்கிறான். கோலியாத்தை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நம்முடைய ராஜா அவனை ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு அவருடைய குமாரத்தியையும் தந்து அவனுடைய தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியத்தையும் கொடுப்பார் என்றார்கள். போர்க்களம் மிகுந்த சத்தமும் பரபரப்பும் மிகுதியாக காணப்பட்டதால் இஸ்ரவேலர்களில் சிலர் பேசிக்கொண்டிருந்த செய்தியை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள தாவீது அவன் அருகில் நிற்கிற ஜனத்தாரிடத்தில், இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலருக்கு நேரிட்ட இந்த அவமானத்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனுக்கு, கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு சவுல் சொல்லியிருந்ததை மீண்டும் அவனுக்கு சொல்லுகிறார்கள். இந்த உரையாடல் தாவீதுக்கும் ஜனங்களுக்கும் நடக்கிறதை கேட்ட தாவீதின் மூத்த சகோதரன் எலியாப் தாவீதின் மீது கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ மேய்த்து கொண்டு இருந்த ஆடுகளை யாருடைய வசமாய் விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன்னுடைய துணிகரத்தையும் உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் செய்ததுதான் என்ன? நான் எதற்காக வந்தேன்? அதற்கு காரணம் இல்லாமலா இங்கு வந்தேன்? தகப்பனார் சொன்ன கட்டளையை கேட்டு உங்களின் சுகமான செய்தியை கேட்கத்தானே வந்தேன் என்கிற விதமாக பேசிவிட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஜனங்களுக்கு முன்பு சொன்ன விதமாகவே அவனை கொல்லுகிறவனுக்கு சவுல் என்ன சொல்லியிருந்தானோ அதை மீண்டுமாக தாவீதிற்கு ஜனங்கள் சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை கேட்ட இஸ்ரவேல் ஜனத்தார் அதை சவுலின் சமூகத்தில் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை தன்னிடம் அழைப்பிக்கிறான். பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கவனிக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.